நகர்ந்து போகணும்னா எதையாவது ஒன்று என்ன செய்யணும், நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணணும், முக்கியமாக கருதணும். அப்போ இவங்களுக்கு சிக்கல் என்னவாக இருக்குது? தமிழகத்தில் யாரெல்லாம் எதிராக பார்க்கணும்? என்னைக்காவது விஜயகாந்தனுடைய தேமுதிக பேசுவாரா? பேசியிருக்காரா? கிடையாது. அல்லது பாமக பேசியிருக்காரா? பேசுன கிடையாது. மதிமுக பேசினாரா? பேசுன கிடையாது. இந்த உதிரி கட்சிகளை பூரா ஏன் பேசலை அப்படின்னா, இவர்களை ஒரு பொருட்டாக எடுக்கலை. அவர்கள் தங்களை வர வைக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் உள்ளவர். காங்கிரஸ் முதற்கொண்டு எல்லா கட்சிகளும் நம்மகிட்ட வரணும் அப்படின்னு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு? முத்தரப்பு மும்முனை போட்டி தான். போட்டி அப்படின்றதுல பாஜகவை சார்ந்த மற்றும் பலர் அதிமுகவையும் மீதி இருக்க நாம் தமிழர் கட்சியும் குறிப்பிட்டு. சரி, அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அடிப்படையில் மும்முனை போட்டின்னு சொல்லிட்டு தேசக்தி திமுகங்கிறாரு, சரியா? அதுக்கு அடுத்து பாஜக இதர கட்சிகள்ங்கிறாரு, அடுத்து நம்ம தான் அப்படிங்கிறாரு. நம்ம தான் சொல்றது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, யாரை எதிராக நிறுத்தினால் தமிழக மக்கள்கிட்ட வாக்கு வாங்க முடியும் என்று ஒரு கணக்கு வைத்திருக்கிறார்கள் அவர்கள் தரப்பினர். இங்கே திமுகவை எதிர்த்து பாஜகவை எதிர்த்து நாம் அரசியல் பண்ணினால் மட்டும்தான் தமிழக வாக்குகளை பெற முடியும் என்று நம்புகிறார்கள். அதிமுகவை எதிர்த்து நாம் வாக்குகளை பெற முடியாது. ஏனென்றால் அதிமுகவினுடைய அபிமானிகள் மாறி போறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவங்களுடைய நிலைப்பாடு. அப்ப அதிமுக என்ன செய்யல, அவங்க எதிராக வச்சு போராட தயாரா இல்லை, முரண்பட தயாரா இல்லை. ஏன்னா அவங்க பதிலுக்கு அடிக்கும் பொழுது இவர்கள் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துருது.